பல இடத்துல வந்து நெஞ்சு வலிக்குதுன்னாங்கன்னா உட்காரு, ரிலாக்ஸ் ஆகு, சோடா போடு, அவன் வாயில சோடா குடி. இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அது பேர் என்னது, ஒரு ஜென்ரல் டாக்டர் இருப்பார்ல, எம்பிபிஎஸ் டாக்டர், ஜென்ரல் டாக்டர், அவர்கிட்ட முதல்ல கூட்டு போய் அவங்க லைனில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கிறது. இந்த டைம்லேயே அந்த கோல்டன் பீரியட் போயிடுது. அதுக்குள்ளேயே பேஷண்ட் நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டக்குன்னு நெஞ்சு வலி இந்த மாதிரி தான் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட உடனே போகணும். இந்தியா மாதிரி நாடுகளில் உடனே ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, ஸோ உடனே போய் எமர்ஜென்சியில் நம்ம கோல்டன் அவருக்குள்ளே பார்க்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி போகிற வழியில் இந்த மாதிரி ஆகுதுன்றது ரொம்ப துரதிருஷ்டம் தான். அப்படி ஆகாமல் தடுக்கணுன்றதுக்கு தான் நம்ம இந்த எமர்ஜென்சி எம்ஐ கிட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, ஸோ உடனே என்ன பண்ணணும்னா, அவர் அந்த எமர்ஜென்சி எம்ஐ மாத்திரையை டக்குன்னு போட்டிருக்கணும். திடீர்னு நெஞ்சு வலி மூச்சு வாங்குதுன்னும் போது அந்த ஆஸ்பிரின், கிளாபிடோ, அட்ரவாஸ்டாட்டின், இந்த 4 மாத்திரை கலந்து அந்த மாத்திரை கிட்ட வந்துட்டு நான் அதை சொல்லியிருந்தேன், எல்லா வீட்லையும் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு தெரியல. டக்குன்னு 4 மாத்திரை அவர் போட்டிருந்தாருன்னா மேபி ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட அவர் ஹார்ட் வந்து அட்டாக்னால இறக்காமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் அவர் பண்ணியிருக்க முடியும்.